ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? டெல்லியை சேர்ந்த ஒருத்தர் அவரும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு மால்ல உள்ள வாட்டர் பார்க்குக்கு போயிருக்காங்க. அங்க இவர் வாட்டர் ஸ்லைட் பண்ணிருக்காரு. ஸ்லைடு முடிஞ்ச உடனே ஓரமா உட்காந்துருக்காரு. சரி, ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு யாரு, என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு, முழுசா இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது முத்து ஸ்பாய் சேனல். நான் உங்கள் முத்துக்குமரன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இப்போ இறந்து போன மகேஸ்வரி ஃபேமிலி பிசினஸ் பாத்தீங்கன்னா கேபிள் டிவி அப்பா தான் பண்றாரு, இவரு தான் பண்ணிட்டு இருக்காரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு, அதாவது ஏப்ரல் 7ஆம் தேதி என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு மால்ல உள்ள ஒரு தீம் பார்க்கு போயிருக்காங்க. அது வாட்டர் ஸ்லைடிங் போயிருக்காங்க. இவரு 2 ஸ்லைடு போயிட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 3ஆவது ஸ்லைடு போகும்போது ஒரு மாதிரியா இருந்திருக்கு. அவருக்கு என்னன்னு சொல்ல தெரியல. அவர் பேசாம உட்காந்துருக்காரு ஓரமா. இதை பார்த்துட்டு அந்த மால்ல உள்ள ஸ்டாஃப் என்ன சார் ஆச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேரம் ஆக ஆக என்ன ஆச்சுன்னா, அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு. சரி, என்ன பண்றாங்க, டாக்டரை வர வைக்கிறாங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு, இதை நான் இங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும்னு சொன்னேன். மால்ல உள்ள ஆம்புலன்ஸ்ல இவரை வச்சு கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்க. அங்க போய் பார்க்கும்போது இவர் இறந்துட்டாருன்னு சொல்லி மனிஷ்குமார் மிஸ்ரா, இவரு அடிஷனல் டெபுட்டி கமிஷனர் போலீஸ், அவர் என்ன சொல்றாரு, நொய்டால இருந்து அவரு நீர்ல மூழ்கி இறக்கல, இன்னும் இறந்ததுக்கான காரணம் தெளிவா கிடைக்கல. அப்புறம் ஸ்லைடு பண்ணிட்டு வந்துருப்பாரு, அங்க வந்து சுத்தமா தண்ணி இல்லை, அதனால அதை நம்ம எடுத்துடலாம். இந்த ஃபோரன்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட்னு வந்து சொல்லுவாங்க. அவங்க இந்த மெடிக்கல் எக்ஸ்பர்ட் எல்லாம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு இதயம் கொஞ்சம் நவுந்திருக்கு, இது வரைக்கும் நமக்கு இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு. நம்ம சஞ்சய் மகேஷோட அப்பாவை கேட்கும் போது, தப்பு ஃபுல்லா இந்த வாட்டர் பார்க் மேனேஜ்மெண்ட் தான், அவங்க நிர்வாகம் சரியில்லை. ஏன்னா என் பையன் வந்து ஒரு நேஷனல் லெவல் கிரிக்கெட்டர். அவன் சில வருடங்களுக்கு முன்னாடி அவர் நாகாலாந்து டீம்ல ஆடி இருக்காரு. டெய்லியுமே 5 கிலோமீட்டர் ஓடுவான். கோவிட் லாக்டவுன் வந்த அப்புறம் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டான். அதனால அவன் வந்து ஸ்ட்ராங்கான ஆள் தான். அவங்க ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் விளையாடுறது ஐடியா பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி பார்த்து போயிருக்காங்க. என்னோட பையனுக்கு சரியான நேரத்துல மருத்துவ சிகிச்சை இது கிடைச்சிருந்தா இன்னும் பையன் உயிரோட வந்திருப்பான்னு சொல்றாரு. ஆனா இதை வந்து அப்படியே மறுக்கிறாங்க மால்ல நிர்வாகிகள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வீரேந்தர் தியாகி, அவர் தான் செக்யூரிட்டி அந்த மாலுக்கு. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சம்பவம் நடக்கும் போது 5 பேர் இருந்தாங்க. இந்த 4 பேர் ரைடு போனாங்க. அதுல ஒருத்தவர் மட்டும் சரியில்லைன்னு பேசாம அதே இடத்துல உட்காந்துட்டாரு. ஸ்டாஃப் போய் கேட்டாரு, அதுக்கு லைட்டா வயிறு கொஞ்சம் வலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி சார், நீங்க மெடிக்கல் ரூம் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல நான் பரவாயில்ல இங்கே இருக்கிறேன் அப்படின்னு தனஞ்சய் மகேஷ் சொல்லியிருக்காரு. அப்போ வந்து ஸ்டாஃப் என்ன பண்றாங்க, டாக்டர் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்போ டாக்டர், சீனியர் டாக்டர் எல்லாம் செக் பண்ணிட்டு வீல் சேர் கொண்டு வந்திருக்காங்க. செக் பண்ணிட்டு இங்க எதுவும் பண்ண முடியாது, நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. உடனே மால்ல உள்ள ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. போயிட்டு பார்த்தா கொண்டு வரும் போதே இறந்துட்டாருன்னு சொல்றாங்க டாக்டர். நிர்வாகம் என்ன சொல்றாங்க, நாங்க கரெக்ட் டைம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டோம், இது எங்க சைடு தப்பு கிடையாது, நாங்க கஸ்டமருக்கு பெஸ்ட் சேஃப்டி கொடுக்குறோம், செக்யூரிட்டி எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுக்குறோம், இது இன்னமும் கொடுத்துக்கிட்டு இருப்போம்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி கொடுக்கணும் எங்க ஸ்டாஃப்க்கு நாங்க ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அப்புறம் தினமுமே ஒரு எமர்ஜென்சி வந்தா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நாங்க தினமும் ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கோம். நம்ம கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் எம் பாலி அவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, காலத்துல உள்ள யங்ஸ்டருக்குலாம் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஆனா என்ன ப்ராப்ளம்னு அவங்களுக்கே தெரியறது. சில பேர் சில பிரச்சனைகள் எப்படி பாத்தீங்கன்னா புருகடா சிண்ட்ரம்னு சொல்றாங்க, ஷார்ட் கியூட்டி சிண்ட்ரம்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து இளைய தலைமுறைக்கு தெரியறது இல்ல. அப்புறம் இப்ப சமீபமா சில பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு இளம் வயசு பசங்கள்ட்ட. என்னன்னு பாத்தீங்கன்னா கார்டியோ மயோபதி, பாலிசைத்தீமியா. இந்த பாலிசைத்தீமியா என்ன நடக்கும்னா, ரத்தம் இறுகிடும். அதனால இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதயம் தொடர்பான பிரச்சனைகள், நோய்கள், பிரச்சனைகளோட பேர்கள் இதெல்லாம். ஓகே, இதை வச்சு நீங்க குழப்பிக்க வேணாம். உங்களுக்கு ஏதாவது அசௌகரியம் இருந்துச்சு உடம்புல அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவலா எப்போதும் போல மெடிக்கல் ஷாப் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். நம்மகிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அதாவது மெடிக்கல் ஷாப் போய் வாங்கிட்டு நம்மளா முடிவு பிடிப்போம். நெஞ்சு வலிச்சதுன்னா அது வாய்ப்பு பிடிச்சதா இருக்கணும், முதுகு வலிக்கிறேன் நம்ம வெயிட் தூக்கணும், இந்த பக்கம் சாஞ்சி படுத்தோம் அதால இருக்கணும் அப்படின்னு நம்மளே டயக்னைஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்மளே பெரிய டாக்டர் ஆச்சே. அப்படின்னு இருந்துடாதீங்க. ஏதாவது பிரச்சனையா டாக்டரை அணுகி சரி பண்ண பாருங்க. இதுக்கு என்ன பண்ணணும் டாக்டர் அட்வைஸ் பண்றாங்கன்னா, ரெகுலர் செக்அப். எந்த வயசுல சின்ன வயசுல நமக்கு ஒன்றும் ஆகாதுன்னு அலட்சியப்படுத்தாம ரெகுலர் செக்அப் பண்ணணும். ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தாதான் நம்ம போய் டாக்டரை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ரெகுலர் செக்அப் பண்ணாலே முக்கால்வாசி நம்ம ஏர்லியாவே கண்டுபிடிச்சிடலாம் என்ன பிரச்சனைன்னு. அப்படி கண்டுபிடிச்சோம்னா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம், காலம் தாழ்த்த வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் முக்கியமா இந்த மாதிரி பார்க்ல எல்லாம் டீஃபிபிரிலேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அது கண்டிப்பா வச்சிருக்கணும்னு சொல்றேன். அதாவது தீம் பார்க்குக்கு போக வேணான்னு சொல்லல, தாராளமா போங்க, ஃபேமிலியோட போங்க,
ஃப்ரெண்ட்ஸோட போங்க. ஆனா கவனம் வேணும். அஜாக்கிரதையா இருந்துட வேணாம். கேஷுவலா இருந்துட வேணாம். சின்ன தலைவலி தானே, சின்ன வயிற்று தானே. இவர் கூட அதான் சொல்லியிருக்காரு. வயிற்று தான் அப்படின்னு இருக்காரு. ஒரு 1/2 மணி நேரத்துல இறந்துட்டாருன்னு சரி சொல்றான். அதனால அலட்சியப்படுத்த வேணாம். இந்த காலகட்டத்துல யாருக்கு வேணா என்ன பிரச்சனை வேணா எப்ப வேணா வரலான்றது இந்த நிகழ்வு மூலமா நமக்கு தெரிய வருது. அதனால குழந்தைய கூட்டு போறீங்களா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. என்னைக்குமே அலர்ட்டா இருங்க. வீட்டுல குழந்தை படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா குழந்தைங்க எல்லாம் சேர்த்து விளையாடுறாங்க, நம்ம நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போம்னு நினைச்சு அலட்சியப்படுத்த வேண்டாம். அது அப்பா அம்மா ரிலேஷன் அவங்க பாத்துட்டு இருக்காங்க, ரிலேஷன் பாத்துட்டு இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டு இருக்காங்கன்னு கேர்லெஸ்ஸா இருக்காம உங்க மேற்பார்வையில அவங்க இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை மால் மேனேஜ்மெண்ட்ல உள்ளவங்க யாராவது பாத்துட்டு இருக்கீங்களா, தயவு செய்து கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க. சப்போஸ் எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்கு எங்ககிட்ட, நாங்க ஒரு சேஃப்டியில இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். சப்போஸ் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வரல, எக்யூப்மெண்ட் இது அவசியம் இல்லைன்னு கேர்லெஸ்ஸா விட்டு இருந்துட வேண்டாம். எக்யூப்மெண்ட் இருந்தாலும் எல்லா எக்யூப்மெண்ட்டும் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கான்னு பாத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பத்தி ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணும், தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில யாருக்காவது இந்த நியூஸ் தெரியப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்து நான் என்ன பேசலாம், இந்த டாபிக் பேசினா நீங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமா அதையும் கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் நான் உங்களுக்கு ஒத்துக்கோங்க.